அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் பேட்டர்ன் என்பது என்ன இருக்குது, மறுபடியுமே சேஞ்ச் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு ஆண்டுமே இந்த குரூப் 2 தேர்வு என்பது பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆண்டு எந்த மாதிரியான தேர்வு முறை சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்றது குறித்து டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நிறைய பேர்த்துக்கு இதில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், டவுட் அதிகமாக இருக்கும், எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அது குறித்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான ஒரு புரிதல் என்பது வரும். ஓகேங்களா, சரி, ஓகே, ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம். ஓகேங்களா, நம்மளை குரூப் 2ல் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குரூப் 2க்கும் சரி 2Aக்குமே சரி, ரெண்டுக்குமே சேர்த்தி ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். ஓகேங்களா, 2க்கும் 2Aக்கும் தனித்தனி எக்ஸாம்ஸ் ப்ரிலிமினரி நடத்த மாட்டாங்க. ரெண்டுக்கும் சேர்த்தியே என்னது உங்களுக்கு ஒரே தேர்வாக ப்ரிலிமினரி தேர்வு என்பது நடத்துவாங்க. அது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் 100 வினாக்கள். ஓகேங்களா, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் 100 கொஸ்டின்ஸ் நடத்துகிறாங்க. பொது அறிவு என்பது 75 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நடத்தப்படுகிறது. நம்மளுக்கு மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ், 200 கொஸ்டின்ஸ் என்பது இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரிலிமினரியில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சேஞ்சுமே கிடையாது ப்ரிலிமினரியில். ஸோ ப்ரிலிமினரியில் அதே OMR மெத்தட். ஓகேங்களா, ஸோ இதில் யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்க ஒரு வேலைக்கு 10 நபர்கள் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. என்ன சார் எக்ஸாம்ஸ்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பேட்டர்ன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரியில் மாறலை, மெயின்ஸில் மாறி இருக்குது. அது குறித்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2Aவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தமிழில் இலக்கண பகுதியிலேருந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கிலீஷில் கிராமர் பகுதியிலேருந்து ஒரு 60 கொஸ்டின் இருந்துச்சு. ரீசனிங் அப்படின்றது ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா GS ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் ஒரு 100 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு வேலைக்கு ஆள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு ஒரு இருந்துச்சு. ஓகேங்களா, விரிந்துரைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் 2 மாணவர்களுக்கிடையே கொஸ்டின் பேப்பரில் பல்வேறு இஷ்யூஸ் இருக்குது. எங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வருது, உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் வருது, எங்களுக்கு நல்லா கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருந்ததன் அடிப்படையில் டிஎன்பிசி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் இருக்குது இல்லையா, இது அந்த மதிப்பீட்டு தேர்விலிருந்து இப்போ வெறுமே தகுதி தேர்வாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாம் எதை வச்சு உங்களுக்கு இப்போ வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு மற்றும் ரீசனிங் இதை மட்டுமே வச்சு, அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, குரூப் 1 தேர்வு இருக்குதுல்ல, குரூப் 1 தேர்வில் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GS 175 கொஸ்டின்ஸும் ஒரு மேக்ஸ் என்பது 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 200 கொஸ்டின்ஸ். இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த GS பகுதி 150 வினாக்களும் ரீசனிங் பகுதி 50 வினாக்கள், மொத்தமாக ஒரு 200 வினாக்கள். ஓகேங்களா, ஸோ அந்த 200 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத வச்சு அதன் அடிப்படை பண்ணி இந்த இது உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு புதிதாக அப்டேட் செய்யப்பட்ட பேட்டர்ன். இனிமேல் உங்களுக்கு தமிழ் என்ன ஆகாது, அந்த 60 கொஸ்டின் இலக்கணத்துக்கு நீங்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ப்ரிலிமினரியில் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் என்பது ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ மெயின்ஸில் தமிழ் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதன் மூலமாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர்த்துக்குமே சிலபஸ் என்ன ஆகுது, ஈக்குவல் ஆகுது. ஸோ இனிமேல் இந்த போட்டிகள் என்பது கடுமையாக இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது குறித்த ஒரு டீட்டெயில்ஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவில் நான் வந்தேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ.